இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு படம் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் மீட் பண்றதுக்கு நானும் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருக்கேன். அண்ட் டைரக்டா கமல் சாரையும் போய் மீட் பண்ணணும். ஒன்னா நடிச்சு எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. ஸோ ஒன்னா நடிக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு சின்ன ஒரு துரும்பா இருந்தா கூட எனக்கு ஐம் ஹாப்பி. ஜானகியம்மா வந்து யூஎஸ்லாம் போயிட்டு வரும்போது சாக்லேட்ஸ் அதெல்லாம் கொண்டு வருவாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து நானும் சின்ன பையனா இருந்தேன். விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மீட் பண்ணி, பிரேமலதா மேம் மீட் பண்ணி, மேலே அவர் ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இவர் நெப்பப் கிட்டு தானே, இவர் வந்து கஷ்டப்பட்டு வரல, இவர் வந்து ஈஸியாக வந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் பேசதான் செய்வாங்க. இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லைங்க, ஈஸியாக வந்து என்ன நான் எல்லாம் மறந்து ஹீரோவை பண்ணியிருப்பேன், நேரம் எங்கேயோ போயிருப்பேன், ஒரு 2 கோடி 3 கோடி சம்பளம் வாங்கியிருப்பேன். நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா படங்கள் நடிக்கிறதோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பாக்குறேன். இல்ல, ஸ்போர்ட்ஸும் வேணும், இல்ல வயசாகுது, அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தா தான் நம்ம கொஞ்சம் பிரிஸ்கா இருக்க முடியும். ஓகே. ஸோ அதனால படங்கள் போயிட்டே இருக்கு ஒரு சைடு. ஸோ படம் அந்த கேப்ல வந்து இந்த சிசிஎல், வாலிபால், ஸோ அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த திரைத்துறையில நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆயிட்டாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, எனக்கு ஏற்கனவே நெருங்கிய நண்பர், என்னோட காட்ஃபாதர், என்னோட குரு எல்லாமே வந்து விஜய் சேதுபதி தான். ஓ சூப்பர். சேதுனா? ஆமா, என்னோட பிரதர் மாதிரி இல்ல, பிரதர் தான். ஸோ அதனால அவர் தான் எனக்கு ஆக்டிங் எல்லாமே நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதுலேருந்து வந்தவன் தான் நான். ஸோ ஆக்டரை பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தனுஷ் சார் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஏன்னா எங்க அம்மாவோட ஸ்டூடெண்ட் தான் அவங்க. ஓ அப்படியா? ஆமா, தாய் சத்யா ஸ்கூல்ல அம்மாவோட ஸ்டூடெண்ட் தான் அவரும், பாபா பாஸ்கர் மாஸ்டரும். ஸோ அதனால அப்பத்துலேருந்தே தெரியும் 2 பேருமே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த காலகட்டத்தில் அந்த புதுக்கோட்டையில் சரவணன், துள்ளுதலைமை, காதல் கொண்டேன், அதெல்லாம் வந்து வரும்போது வீட்டுக்கெல்லாம் வருவாரு, ஜாலியா பேசுவோம், வாலிபால் விளையாடிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் குவைட் பிஸி. ஆமா, எல்லாரும் அவங்கவுங்க துறையில பிஸியா இருக்காங்க. கொஞ்சம் அவரு ரீச் ஆயிட்டாரு, எங்கெங்கயோ ரீச் ஆயிட்டாரு. பாலிவுட், ஹாலிவுட்டும் போயிட்டாரு. வேற லெவல் அவரு. ஓகே. நம்ம நிறைய எஃபோர்ட் போடுறோம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். முயற்சிகள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சும்மா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏதாவது ஒரு படத்துல பண்ணிட்டே இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி என்கேஜா இருக்கும்போது இருந்தாலும் நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், நமக்கான ரெகக்னிஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு. இல்ல, அந்த மாதிரி நான் நினைக்கவே மாட்டேன். நான் ஆக்சுவலா ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் தான். நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு டைம் வரும், அது ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் வரும். நான் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். கூலி ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆமா, நான் நிறைய வெயிட் லாஸ். ஆமா, நீங்க நான் பார்க்கும்போது விட இப்போ ரொம்ப கம்மி பண்ணி. கூலிக்காக ஆக்சுவலா ஒரு 70 கிலோஸ் குறைச்சேன். மனசாட்சி இருக்கா? 70 கிலோ. சோ அவ்வளவு எல்லாம் தலைவருக்காக. ஓகே. அப்படி பண்ணும்போது ஆனா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. நிறைய இல்ல, ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு, 30 டேஸ் ஷூட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. பட் யூனோல லைக் படம் எடுக்கும் போது பெரிய படங்கள், லொகேஷன், நிறைய ஸ்ட்ரெஸ், அவ்வளோ பெரிய பட்ஜெட் பிலிம், ரஜினி சார் ஒருத்தர் இருந்தாலே அது வந்து தாறுமாறா இருக்கும். இதுல பட்டாளமே இருந்துச்சு. ரஜினி சார், நாகார்ஜுனா சார், சௌபின் சார், உபேந்திரா சார், எல்லாருமே இருந்தாங்க. அமீர் கான் சார் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இருக்கும்போது அந்த ஸ்கிரீன் பேஸ் வந்து நிறைய சீன் நிச்சயமா கட் ஆகும். ஏன்னா படம் கொஞ்சம் லென்த்து, அந்த லென்த் கட் பண்றதுக்கு என்னென்ன முக்கியமான சீனோ அதெல்லாம் வச்சுட்டு நிச்சயமா பெரிய படங்கள் இது நடக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து என்னோட ட்ரீம் வந்து ரஜினி சார் கூட எப்படியாவது ஒரு படம் பண்ணிடணும்னு. ஸோ அதனால லொகேஷன் மூலியமா ரஜினி சார் படம் கிடைச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் உலகநாயகன். ஆமா, கமல் சார் தான். ஸோ அவர் விக்ரம் போது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர் யாருக்குமே சாதமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு, ஆனா வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஓகே. இன்னும் எப்ப அவரோட படத்துல நாங்க எதிர்பார்க்கலாம்? கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். போய் கேட்கணும். ஏன்னா இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு படம் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் மீட் பண்றதுக்கு நானும் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருக்கேன். அண்ட் டைரக்டா கமல் சாரையும் போய் மீட் பண்ணணும். சூப்பர் சூப்பர். எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா 2 பேரும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து. ஐயோ, அந்த படம்லாம் வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு சின்ன அப்படி இந்த பாசிங் ஷாட் இருந்தாலே போதும் எனக்கு அவங்க படத்துல. ஏன்னா
ஒன்னா நடிச்சு எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. Yes. சோ ஒன்னா நடிக்கிறாங்க. சோ அதுல ஒரு சின்ன ஒரு துரும்பா இருந்தா கூட எனக்கு ஐ எம் ஹாப்பி தான். எனக்கு இந்த மூமெண்ட்டும் கொஞ்சம் எனக்கு சிலாகிப்பா இருக்கு. இப்போ இந்த இன்ஸ்டால நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க, இன்ஃபுளுசர் தான் இருக்காங்க. அவங்க வந்து நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன், நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதுவும் ஹீரோவா இருந்தாலும் எனக்கு மாசான ஒரு ஹீரோவா தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய சொல்லி. ஆனா நீங்க இந்த மாதிரி பாசிங்கனால ஐம் ரெடி அப்படின்னு சொல்றீங்க இந்த பொசிஷன்ல. அது எப்படி இல்லைங்க, இருக்கு? சி ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்னன்னா வந்து மக்கள் வந்து நம்மள வந்து மறக்க கூடாது. ம், நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கணும். ம், ஓகேவா? இப்ப ஹீரோவா தான் நடிப்பேன், வில்லனா தான் நடிப்பேன் அப்படின்னா, அது வந்து வருஷத்துக்கு ஒரு 2 படம் அப்படிதான் வரும். ம், ம், ஆனா நம்ம வந்து கேரக்டர் ரோல்ஸாவும் பண்ணோம், இல்ல லீட் ரோல் படம் ஃபுல்லா நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா, மக்கள் வில் ரிமெம்பர் அவர் ஃபேஸ். ம், ம், ம். சோ அதுதான் எனக்கு முக்கியம். கண்டிப்பா. ஹீரோவா வந்தா ஹீரோவா பண்ணுவேன். இப்ப ஹீரோவா ஒரு படம் ம். சைன் பண்ணியிருக்கேன். Yes. MMA மூவி, ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி ஒன்னு பண்றேன். ஓகே. MMA மீன்ஸ் மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ். சூப்பர், சூப்பர். ஆமா, நம்ம தமிழ்ல மட்டும். தமிழ்ல தான். ஆமா, சூப்பர். தமிழ்ல தான். சோ அதுக்கு இப்போ அடுத்தது பயிற்சிகள். ஓடணும், ட்ரைனிங் எல்லாம் பாடிலாம் ரெடி பண்ணணும். சோ அதுக்கான வேலை போயிட்டு இருக்குது. சோ மார்ச் செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர். நிச்சயமா பூஜைக்கு நான் கூப்பிடுறேன், வாங்க. டெஃபினட்டா, டெஃபினட்டா. அண்ட் சோ அது தொடர்ந்து லைக் வில்லனா பண்ணோம் அப்படின்னா வந்து எம்ஜிஆர் மகன்ல வில்லனா தான் பண்ணேன். ம், 1947ல வில்லனா தான் ம், பண்ணேன். ம், ம். 1848ன்னு ஒரு படம். அதுல வந்து அது வந்து ஒரு பீரியாடிக் கம் ஒரு த்ரில்லர். அது ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி அது. ஸோ அதுல ஆன்டகனிஸ்டா பண்ணேன் நான். சூப்பர், சூப்பர். ஸோ அதனால அதுவும் ஒரு நல்ல மூவி. அதுவும் ஓடிடியில் ஆக்சுவலா ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் மார்ச் மாசம். அதுக்கப்புறம் ட்ரெயினர்னு ஒரு படம் பண்ணேன். சூப்பர். ஸ்ரீகாந்த், ம், ஷாம் ம், அவங்க கூட ம். பண்ணேன். அதுலயும் வில்லனா தான் பண்ணேன், ஒரு டாக்டர் வில்லனா பண்ணேன். அதுவும் மார்ச் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் முசாசி, பிரபுதேவா சார், சாம் ராட்ரிகஸ்னு டைரக்டர். இப்போ பிரபுதேவா சார் வச்சும் வடிவேல் சார் வச்சும் எஸ், மறுபடியும். அந்த டைரக்டர் தான். அந்த டைரக்டர் இஸ் மை கிளாஸ்மேட், இஸ் மை ஃப்ரெண்ட். ஓ, ஸோ அதனால அவர் எந்த படம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. இந்த படத்துல கேட்டிருக்கேன், கொடுக்கலன்னா கொன்றுவன் இருக்கேன். பூவோடு சேர்ந்து நாடு மணக்கு மாதிரி இப்போ உங்களோட நானும் ஆமா, சேர போறேன். ஆமா. அந்த இதுல நான் Correct. உங்களுக்கு நின்று போறேன் நானே. நினைவு விட்டுறாதீங்க. நிச்சயமா. ஸோ அதனால அந்த மாதிரி மூவிஸ் கூட நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான். சூப்பர், ஆமா. சூப்பர், சூப்பர்ண்ணா. இப்போ எம்ஜிஆர் சாருக்கு எந்த அளவுக்கு கல்வி வைக்கிறன்னு எல்லாரும் கொண்டாடினாங்களோ அதுக்கு கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலாவே சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களையும் பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பேருக்கு அவர் சாப்பாடு போட்டிருக்காரு, கழிவு கட்டுனா இருந்திருக்காரு. அவருடைய உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் இருந்திருக்காங்க? இல்ல, நிறைய கனெக்ட் இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஜானகியம்மா வந்து யூஎஸ்லாம் போயிட்டு வரும்போது சாக்லேட்ஸ் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து நானும் சின்ன பையனா இருந்தேன். அப்போ பிரபானனும் இவரும் வந்து அதே அதே அந்த மாதிரி ஏஜ்ல தான் இருந்தாங்க. எல்லாரும் ஒரே ஏஜ்ல, ஆமா. ஒரே கேங். ஸோ அதனால ஜானகியம்மா வந்து இதை போய் கொடுத்துட்டு வான்னு எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணி, பிரேமலதா மேம் மீட் பண்ணி, மேல அவர் ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அவங்க 2 பேருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஆனா சொன்னா நிச்சயமா ஞாபகம் இருக்கும். ஓகே. என்னதான் நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம தெரியல நம்ம பண்ணாலுமே என்னதான் இருந்தாலும் இவர் நெப்ப கிட்டு தானே, இவர் வந்து கஷ்டப்பட்டு வரல, இவர் வந்து ஈஸியா வந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் பேசதான் செய்வாங்க. இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, ஈஸியா வந்திருந்தா இந்நேரம் நான் எல்லா படத்துலயும் ஹீரோவா பண்ணிருப்பேன். இந்நேரம் எங்கேயோ போயிருப்பேன், ஒரு 2 கோடி 3 கோடி சம்பளம் வாங்கியிருப்பேன். அதெல்லாம் கிடையாதுங்க. லைக் நானும் சாதாரண ஒரு ஆக்டர் மாதிரி தான் கஷ்டப்பட்டு படி ஏறி போட்டோஸ் கொடுத்து, எம்ஜிஆர் ஐயா பேரே யூஸ் பண்ணாம நிறைய ஆபீஸ்ல நான் வந்து பெருக்கிலாம் தொடச்சிருக்கேன். ஸோ நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. ஆமா, அந்த மாதிரிதான். ஸோ அதனால வந்து எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது. ஸோ அதனால நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமா. நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் அவர்களை விட்டுருவோம். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அவரை இன்ஸ்பைர் பண்ணி அவரோட பாடி லாங்குவேஜ் சில விஷயங்களை நம்ம எடுத்துப்போம். திரைத்துறையில நீங்க இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க யார்கிட்ட இருந்து என்ன? விடி. அப்படியா? ஆமா. என்ன? விடி இஸ் விஜய் சேதுபதி அண்ட் தனுஷ். ஓகே. ஆமா. என்ன விஷயத்தை அவங்ககிட்ட இருந்து? இல்ல, நிறைய விஷயங்கள். நீங்க தனுஷ் சாரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஃபர்ஸ்ட் இருந்த ஆக்டிங் வந்து ஒரு சுட்டித்தனமான ஒரு ஜாலியான கேரக்டர் அந்த மாதிரி. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிங் ஓரியன்டா மட்டும்தான் இருக்கும். சோ அவர் பண்ற படங்கள் எல்லாமே வந்து தனுஷ் என்ன பண்றாரா,
ஹிட்டு மாசு அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால அவரோட இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கு. நீங்க யோசிச்சீங்களா இப்போ ரீசெண்டா அவர் ரைட்டிங்குமே கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி தெரியுது பாத்தீங்களா? அதுதான் சொல்றேன். இப்ப நான் அந்த இட்லி கடையில பண்ணும்போது நிறைய விமர்சனங்கள் பண்ணாலுமே அந்த இட்லி கடையோட கண்டென்ட் இருக்குல்லங்க, அது எப்படி இவர் யோசிச்சிருப்பாரு? எப்படி இவருக்குள்ள இது பண்ணணும்னு தோணுச்சு? நினைச்சா மாஸ் எலமெண்ட்ல ஒரு 4 படங்கள் பண்ணலாம், அது ஈஸி. இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படம் ஸ்டோரி மட்டுமாங்க எழுதுறாரு, லிரிக் எழுதுறாரு, டயலாக் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, எல்லாமே பண்றாருங்க. சோ அதனால இஸ் ஆல் இன் ஆல் நவ். சொல்ல முடியாது. கேமரா கூட எடுத்துட்டு இருந்துட்டு நான் டிஓபியோ பண்ணணும்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லைங்க, பண்ணிருப்பாரு, நம்மளுக்கு தெரியல, அவ்வளவுதான். சேதனை பத்தி சேதனை இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்றது, ஒரு ஈஸி கோயிங் மனுஷன். அவரு நிறைய படிப்பாரு, நிறைய புக்ஸ் படிப்பாரு. அவர்கிட்ட நம்ம பேசுறோம்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஆனா அவர் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. அது ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம யோசிச்சு ஓ இதுக்காக தான் நம்மளுக்கு சொன்னாரோ அப்படின்ட்டு. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய விஷயத்துல பாத்திருப்பீங்க, அவர் பேசுற இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். சோ அதனால இஸ் ஒன் கிரேட் ஹியூமன் பீயிங்.